ஸோ இங்கே இருக்கிற நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெரிய மெனாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராடன்ஸ் வந்து உங்களுக்கு அணில் வழியாகவும் எலி வழியாகவும் இல்லை பேண்டிகூட்ஸ் வழியாகவும் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ராடன்டிசைடு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிளரிசிடியாவோட பார்க் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். கிளரிசிடியாவோட பார்க் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். கிரவுண்ட்நட்ஸ் கிரவுண்ட்நட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டரில் போட்டு 1 லிட்டர் வாட்டர் வந்து உங்களுக்கு 1/4 லிட்டரா வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். கொதிக்க வச்சு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1/4 லிட்டரா மாறினதுக்கு அப்புறமா கிளிரிசிடியாவோட பார்க்கோட எசன்ஸ் ஃபுல்லா அந்த கிரவுண்ட்நட்ல இறங்கியிருக்கும். அந்த கிரவுண்ட்நட்டை வந்து உங்களுக்கு ராடன் மெனாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நீங்க அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ராடன்ட் மட்டும் இன்டைஜஷன்னால இறந்துரும். இதை வந்து ஒரு பேர்ட் சாப்பிட்டாவோ வேற ஏதாவது ஒரு அனிமல் சாப்பிட்டாவோ அதுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதனால நம்ம வந்து ஃபார்ம் அப்ளிகேஷன் அதை தைரியமா நம்ம யூஸ் பண்ணலாம். பவுல்ட்ரிஸ்க்கு இதெல்லாம் பெருசா எந்த இஷ்யூ வராது. இதை வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் இப்போ மரத்து மேல போட்டீங்கன்னா தென்னை மரத்து மேல வந்து அணில் கடிச்சு குரம்ப விடுவோம். அப்போ வந்து நம்ம தேங்காய் போடுறப்போ மேலே ஏறவங்க கிட்ட கொடுத்து விட்டோம்னா அவங்க வந்து இதை வச்சுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு அணிலோட ப்ராப்ளம் வந்து குறையும். பிளஸ் இங்கே வந்து அந்த பேண்டிகூட் வந்து சின்ன சின்ன பவுல்ட்ரி எல்லாம் வந்து அதை சாப்பிடும். ஸோ அதனால எர்த்வார்ம் வர்மி கம்போஸ்ட் பில் போட்டுருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே பேண்டிகூட்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கப்புறம் ராடன்ட் வந்து யூஸ்வலாகவே நம்ம ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ராடன்ட்டோட எலியோட ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் பேடி ஃபீல்ட்லையும் கரெக்டாக அறுக்கிற டைமில் வந்து அது ஃபுல்லாக கட் பண்ணி பேடி ஃபுல்லாக கீழே போட்டுரும். அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். கிளரிசிடியாவோட பார்க்கு ப்ளஸ் கிரவுண்ட்நட்ஸ் அந்த ரெண்டையும் போட்டு நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். ஸோ கொதிக்க வச்சோன்னா உங்களுக்கு இந்த கலரில் வரும். ஃபில்டர் பண்ணி கிரவுண்ட்நட்ஸை மட்டும் எடுத்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம்.